அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் கிளாஸ் 10 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 10ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அட்வான்ஸ்டு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்முலா சொல்லிட்டு ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். அதில் என்னென்ன பார்த்தோம்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா, இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட்டை எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல டோட்டல், ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஒண்ணுதான் சொன்னேன். அடுத்து ரேங்கு, கிரேடு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது இதுக்கும் அடுத்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபார்முலாவை 1 by 1 நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் ஒரு டேபிளர் மாதிரி ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு 1 by 1 செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கவுண்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? கவுண்ட். ஸோ கவுண்ட்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு கால்குலேஷனும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போதான் நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு கவுண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபார்முலாவில் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் ஸ்மாலில் கொடுத்தாலும் சரி, கேப்ஸில் கொடுத்தாலும் சரி, அது அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் கவுண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தது என்ன கேட்குது, வேல்யூ 1, வேல்யூ 2 எக்ஸெட்ரா அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூவும். ஸோ நான் இங்கேருந்து இது வரைக்கும் வேல்யூ. ஓகேங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ கவுண்ட்னா நான் என்ன சொன்னேன், நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதனோட செல்லோட கவுண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கேயே பாருங்க, நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க 20ன்னு ஒரு நம்பர், இங்க பாருங்க 14ன்னு ஒரு நம்பர். 2 இடத்துல தான் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்க ரிசல்ட் என்ன வரணும், 2ன்னு வரணும். நம்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த செல்லோட கவுண்ட். ஸோ என்டர் கொடுங்க, பாருங்க 2 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த செல்லோட கவுண்ட். அடுத்தது கவுண்ட் ஏ அப்படின்னா கவுண்ட் ஆல். ஆல்னாவே என்ன அர்த்தம், எல்லாமே அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க கவுண்ட் என்ன பண்ண போறோம்னா எல்லாமே கவுண்ட் பண்ண போறோம். எதுனா நம்பர், டெக்ஸ்ட், சிம்பிள், வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி, அதாவது பிளாங்க் செல்ஸை தவிர. ஓகேங்களா? எம்டியா இருக்கு பாத்தீங்களா, அந்த செல்லை தவிர மீதி எது நீங்க அங்க கொடுத்திருந்தாலும் சரி, அந்த செல்லுல ஏதாவது ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணியிருந்தா கூட அது எல்லாமே கவுண்ட் எடுத்துக்கிறது தான் கவுண்ட் ஆல். ஓகேங்களா? கவுண்ட் ஏ. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் கவுண்ட் ஏ. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இங்கேயும் என்ன கேட்குது, வேல்யூ 1, வேல்யூ 2 எக்ஸெட்ரா அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தோன்னே பாருங்க 4. இங்கே பாருங்க, இங்க ஒரு நம்பர், இங்க டெக்ஸ்ட், இங்க ஒரு சிம்பிள், மறுபடியும் இங்க ஒரு நம்பர். மொத்தம் 4 இடத்துல யூஸ் பண்ணிருக்கனால 4. அடுத்தது கவுண்ட் பிளாங்க். ஸோ பிளாங்க்னா என்ன சொன்னா, எம்டி செல்ஸ், எதுவுமே ஃபில் பண்ணாம இருக்கிற செல்ஸ் தான் பிளாங்க் செல்.
ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும்னா blank செல்ல மட்டும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் blank அப்படின்னா எங்கெங்கெல்லாம் blank செல் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து கவுண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு டேட்டா ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எங்கேயாவது நீங்க செல்லை மிஸ் பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க, அப்படியே ஃபில் பண்ணிட்டு வரும்போது நீங்க எங்க அந்த எம்டி செல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப இந்த கவுண்ட் blank என்ற ஃபார்முலா போட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் கவுண்ட் blank, கவுண்ட் blank. ஓகேங்களா? கவுண்ட் blank கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் ரேஞ்சுன்னு கேக்குதா? ஸோ ரேஞ்சுனா என்னன்னா இருக்கிற எல்லா செல்லும் தான் ரேஞ்ச். நமக்கு இதுக்கு முன்னாடி வேல்யூ 1 வேல்யூ 2 கேட்டுச்சுல்ல, அதுல ரேஞ்சு. ஓகேங்களா? அதுதான் ரேஞ்சு. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்ப பாருங்க 2. ஸோ நம்ம இங்க பாருங்க, இங்க பார்த்தாவே நமக்கு தெரியுது 2 blank செல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன டேட்டா ஆனா நம்மளே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் நிறைய ஒரு 1000 2000 டேட்டாஸ் இருக்கு, அதுல எம்டி செல் கண்டுபிடிக்கணும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கவுண்ட் ஏ, கவுண்ட் blank. ஸோ இன்னொரு முறை சொல்ற பாருங்க. கவுண்ட்னா என்னன்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணும். நம்பர்ஸா நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் கவுண்ட் பண்ணும். அதுதான் கவுண்ட். கவுண்ட் ஏனா கவுண்ட் ஆல், எல்லாமே கவுண்ட் பண்ணும். அதாவது நம்பர்ஸ், டெக்ஸ்ட், சிம்பிள், அந்த செல்லுல ஏதாவது ஒரு டாட் பாயிண்ட் வச்சு நீங்க ஃபில் பண்ணியிருந்தா கூட அது நீங்க கவுண்ட் ஏ எடுத்துக்கும். கவுண்ட் பிளாங்க்னா என்னன்னா பிளாங்க் செல்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணும். எத்தனை பிளாங்க் செல்ஸ், எம்டியா செல்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் கவுண்ட் பண்ணும். அது பேர் தான் கவுண்ட் பிளாங்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ரைட் லெஃப்ட் மிடில். ஓகேங்களா? ரைட் லெஃப்ட் மிடில் இந்த ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ரைட் லெஃப்ட் மிடில் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸோ ஒரு நம்பரோ ஏதோ ஒரு லைனோ கொடுத்துருக்குறாங்க. இதுல எனக்கு ரைட்ல இருந்து 4 நம்பர் மட்டும் போதும், 4 வேர்டு மட்டும் போதும், ஃபுல் வேர்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது ரைட் ஆப்ஷன். அதே லெஃப்ட் சேம் தான், எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 2 வேர்டு போதும், 4 வேர்டு போதும் அப்படின்னும் போது லெஃப்ட் சைடு கொடுக்கலாம், அந்த ஃபார்முலா. அடுத்தது மிடில்னா என்ன, பிட்வீன். ஸோ பிட்வீன்னாவே என்ன, இதுல இருந்து இது வரைக்கும் இருந்தா போதுன்றது தானே பிட்வீன். ஸோ மிடில்ல வந்து எனக்கு இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் டிஸ்பிளே ஆனா போதும், ஃபுல்லா டிஸ்பிளே ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது எப்படின்னா, இப்போ ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மொபைல் நம்பர் மோஸ்ட்லி ஃபுல் நம்பரை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஒருத்தரோட நம்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா கடைசி ஒரு 2 டிஜிட்டு இல்லை ஒரு 3 டிஜிட்டு நம்பர் சொன்னவே இது இவங்களோட நம்பர் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னா அதுல லாஸ்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் மட்டும் விசிபிள் ஆகிற மாதிரி போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நேம், அந்த நேம்ல வந்து கடைசி 2 லெட்டர் இருந்தா போதும், கடைசி ஒரு 3 லெட்டர் இருந்தா போதும், ஃபுல்லா வேண்டாம். இப்ப நம்பர் பிளேட்டே எடுத்துக்கோங்களேன். நம்பர் பிளேட் வந்து நமது TN29, அதுக்கப்புறம் BB, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர், இந்த மாதிரி ஒரு இதா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எனக்கு அந்த கடைசியா அந்த 4 நம்பர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னும் போது 4 நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும்லாம். இல்லை எனக்கு அந்த TN29, TN30 அந்த முன்னாடி இருக்க 2 லெட்டர் மட்டும் போதும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் மிடில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரைட் ஃபார்முலா ஈக்குவல் ரைட், RIGH, ரைட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னு என்ன கேட்குது, டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்னா நம்ம இப்போ இதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பாருங்க D3ன்ற செல்லு கிளிக் பண்ணிட்டு கமா, அடுத்து என்ன கேக்குது, நம்பர் ஆஃப் கேரக்டர். நம்பர் கேரக்டர்னா என்னன்னா நீங்க எந்த ரைட்ல இருந்து எத்தனை லெட்டர் மட்டும் விசிபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குது. ஸோ நான் ஒரு 4 தரேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா ரைட்ல இருந்து எனக்கு 4 லெட்டர் மட்டும் தெரியும். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. பாருங்க ரைட்ல இருந்து எனக்கு 4 லெட்டர் மட்டும் தெரியுது. ஓகேங்களா? சேம் அதே தான் லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் லெஃப்ட்
ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட் கமா அடுத்து என்ன கேக்குதுன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர், சேம் அதே தான். இப்போ எனக்கு லெஃப்ட்ல இருந்து 4 லெட்டர் மட்டும் தெரிஞ்ச போதும். அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட்ல இருந்து இந்த 4 மட்டும் தெரியும். க்ளோஸ் பிராக்கெட். பாருங்க லெஃப்ட்ல 4 மட்டும் தெரியுது. ஓகேங்களா. அடுத்தது மிடில். மிடில்ல நீங்க என்ன பண்ணணும்னா 2 நம்பர் கொடுக்கணும். எப்படின்னு பாருங்க. ஸோ ஈக்குவல் டு மிடிலுக்கு மிட்ன்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸோ மிட் கொடுத்துட்டு ஓப்பன் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட் கமா பாருங்க என்ன கேக்குது, ஸ்டார்ட் நம்பர், நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ ஸ்டார்ட் நம்பர்ன்றது எதுனா எதுல ஆரம்பிச்சு எது வரைக்கும் உங்களுக்கு விசிபிள் ஆகணும்னு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், 2ல ஆரம்பிச்சு 5ல முடியணும்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ சென்டர்ல ஒரு கமா 2ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் நம்பர் 2, நம்பர் ஆஃப் கேரக்டர் எடுத்துனா 5 கேரக்டர். ஓகேங்களா. ஸ்டார்ட் நம்பர் 2னா இந்த 2வது லெட்டர்ல இருந்து, கேரக்டர் 5னா 1 2 3 இந்த ஸ்பேஸும் அது கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும், பிளஸ் இந்த 5. ஓகேங்களா. க்ளோஸ் பிராக்கெட். பாருங்க தெரியுதுங்களா, 2வது நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு 2 3 4 இந்த ஸ்பேஸும் எடுத்துக்கும், அதனால இதுவும் சேர்த்து 4வது நம்பர், 5வது சியோட முடியுது. ஓகேங்களா. 2ல இருந்து 5 கேரக்டர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுனால இப்படி விசிபிள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க என்ன நீங்க கொடுத்தாலும் அது கவுண்ட்ல எடுத்துக்கும். அதாவது ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி, கம்மா சிம்பிள் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஃபுல் ஸ்டாப் எல்லாமே இது கவுண்ட்ல எடுத்துக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அதுவே நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ல நம்ம கொடுக்கலாம். ஓகே. ரைட்னா என்ன சொன்னேன், ரைட்ல இருந்து நமக்கு எத்தனை கேரக்டர் தெரியணுமோ அத்தனை கேரக்டர். ஸோ ஈக்குவல் ரைட் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா நம்பர் ஆஃப் கேரக்டர் எனக்கு 2 நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ரைட்ல இருந்து 2 நம்பர் என்று கொடுத்தீங்கன்னா ரைட்ல 2 நம்பர். சேம் அதே தான் லெஃப்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட்ல நீங்க எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் தெரிஞ்சா போதும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கமா நம்பர் ஆஃப் கேரக்டர் 2, தென் என்டர். அடுத்தது மிடில்ல எந்த நம்பர்ல இருந்து எத்தனை கேரக்டர் வேணும்னு மிட் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர்னா 2 to 4 கொடுக்குறேன். 2 to 4 கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 2வது நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுல இருந்து 4 கேரக்டர் எனக்கு வேண்டும். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு பாருங்க, 2வது நம்பர் 2, அதுல இருந்து 2 3 4 5 4 கேரக்டர் அது வரைக்கும் நமக்கு விசிபிள் ஆகும் இருக்கு. ஸோ இதுதான் ரைட் லெஃப்ட் மிடில். ஸோ ரைட்னா ரைட்ல இருந்து எத்தனை கேரக்டர் தெரியணும், லெஃப்ட்னா லெஃப்ட்ல இருந்து எத்தனை கேரக்டர் விசிபிள் ஆகணும், மிடில்னா எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை கேரக்டர் அதுல இருந்து தெரியணும்ன்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் நம்பர் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். அடுத்தது அப்பர் லோயர் ப்ராப்பர். ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம சென்டென்ஸ் கேஸ் பார்ப்போம் இல்லையா, நம்ம வேர்ட்ல நடத்திருக்கும் போது நடத்தணும் சென்டென்ஸ் கேஸ். ஸோ சென்டென்ஸ் கேஸ்னா என்னன்னா நம்ம லெட்டரோட கேஸ். ஓகேங்களா. ஸோ அப்பர் கேஸ்னா என்னன்னா கேபிட்டல் லெட்டர். அடுத்து லோயர் கேஸ்னா என்னன்னா ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா. அடுத்தது ப்ராப்பர்னா என்னன்னா சென்டென்ஸ் கேஸ்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா இருக்கணும், ஃபுல் ஸ்டாப் அடுத்து வர லெட்டர் கேபிட்டலா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனா எழுதுவோம் பாத்தீங்களா, அதுதான் சென்டென்ஸ் கேஸ். இங்க அது பேர் வந்து ப்ராப்பர் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதே டர்கல் கேஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா இருக்கும், மற்ற எல்லா லெட்டரும் கேபிட்டலா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டர்கல் கேஸ். அடுத்தது கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுனா என்னன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒவ்வொரு வேர்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் இருக்கு. ஸோ இங்க நம்ம 3 பார்க்க போறோம். என்னன்னா அப்பர் லோயர் ப்ராப்பர். ஸோ அப்பர்னா கேபிட்டல் லெட்டர், லோயர்னா ஸ்மால் லெட்டர், ப்ராப்பர்னா சென்டென்ஸ் கேஸ். ஒரு சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், அடுத்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், எங்கேயாவது முக்கியமான வேர்டு யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் ஈக்குவல் அப்பர் ஓப்பன் பிராக்கெட் என்ன கேக்குது, டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட் நீங்க இப்போ அப்பர் கேஸா மாத்த போறீங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் என்று கொடுத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா. தென் அடுத்தது ஈக்குவல் லோயர் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட்.
இப்ப பாருங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கா. ஆனா நம்ம இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க கேபிட்டல்ல கொடுத்துருக்கோம். பட் என்ன ஆச்சு, லோயர் கேஸ் கொடுத்ததுனால எல்லாமே நமக்கு ஸ்மால்ல வந்துருச்சு. அடுத்தது ப்ராப்பர். ப்ராப்பர்னா என்ன சொன்னா சென்டென்ஸ் கேஸ். ஓகேங்களா. ஸோ இதுல ஈக்குவல் ப்ராப்பர் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட் தென் க்ளோஸ் bracket என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர், இதுலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர். ஓகேங்களா. ஸோ அப்பர்னா கேபிட்டல் லெட்டர் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ல சேஞ்ச் ஆகிடும். லோயர்னா ஸ்மால் லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல சேஞ்ச் ஆகிடும். ப்ராப்பர்னா ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். இப்போ கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் இம்பார்ட்டன்ட் வேர்டுன்றதுனால சி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் கேபிட்டல் லெட்டர்லையும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். எங்க கேபிட்டல் எங்க ஸ்மால் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராப்பர். அடுத்தது ட்ரிம். ஓகேங்களா. ஸோ ட்ரிம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸோ ஒரு லெட்டரோ இந்த மாதிரி எழுதும் போது என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல தேவையில்லாத ஸ்பேஸ் விட்டுருவோம். இந்த மாதிரி எழுதும் போது அது ஒரு ப்ராப்பரா எழுதி கொடுக்கறதுக்கு தான் ட்ரிம் யூஸ் ஆகுது. அதாவது நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா ஒரு செல்ல எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்க பாருங்க இது வந்து சென்டர்ல இருக்கு, இது பாருங்க ரைட் சைட்ல இருக்கு, இது லெஃப்ட் சைடு இருக்கு, அங்கங்க ஒவ்வொன்று இருக்கு. ஸோ இது ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி இருக்கிற ஸ்பேஸ்ல எழுதிட்டு எல்லாமே ஈவனா இருக்கிற மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் ட்ரிம். ஓகேங்களா. ட்ரிம்னா என்னன்னா தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா. ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் தென் க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்போ பாருங்க இது சென்டர்ல கொண்டு வந்துச்சு, ஆல்ரெடி சென்டர்ல தான் இருக்கு, இப்போ இது சென்டர்ல வந்திருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஈக்குவல் ட்ரிம் ஓப்பன் பிராக்கெட் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்போ பாருங்க இது ரைட் சைடில் இருக்கு, ஆனால் நமக்கு சென்டர்ல ப்ராப்பரா கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இப்போ இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, இதையும் சென்டர்ல கொண்டு வந்து ப்ராப்பரா ஒரு செல்லுல சென்டர் பிளேஸ்ல காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இங்க நீங்க ஃபார்முலா எழுதிக்கலாம், அப்படி இல்லை இதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலையும் இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இதுவும் சென்டர் பிளேஸ்ல வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் தேவையில்லாத ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா. அடுத்தது லென்த். ஓகேங்களா. ஸோ லென்த்னா என்ன, எவ்வளோ லென்த் இருக்குன்றத நம்ம மெஷர்மெண்ட் பண்றது. ஸோ இங்க என்ன மெஷர்மெண்ட் பண்ண போறாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வேர்டு எழுதிருக்கீங்க, ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கீங்களா, இது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அங்க எழுதிருக்கீங்க அந்த செல்லுனா அது எவ்வளோ லென்த் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுதான் லென்த் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ லென்த்னா என்ன மீனிங்னா, இப்போ நீங்க உங்க நேம் எழுதுறீங்கன்னா உங்க நேம்ல எத்தனை கேரக்டர் வருதுன்னு எப்படி சொல்லுவீங்க, ஒவ்வொரு லெட்டரா எண்ணி சொல்லுவீங்கல்ல. ஸோ அதுதான் லென்த் நீங்க சொல்லுவாங்க. ஸோ லென்த்தோட ஃபார்முலா ஈக்குவல் LEN. லென்த்னா லென்த்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இது எத்தனை கேரக்டர் இருக்கு, 1 2 3 4 இருக்கா, அதனால 4 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது ஸோ என்ன பண்ண சொன்னேன், இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்டும் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஓகேங்களா. காப்பில 5 கேரக்டர் இருக்கு. அடுத்தது நீங்க இப்படியே ட்ராக் பண்ணி விட்டா கூட இந்த ஃபார்முலா அடுத்தடுத்து அப்ளை ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க இதுல இந்த டாட்டையும் அது இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஸோ 1 2 டாட் 1 1 மொத்தம் 5 லென்த் இருக்கு, 5 ஸ்ட்ரிங் லென்த் இருக்கு. அடுத்தது இந்த சிம்பிள் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் நம்பரு சிம்பிள்ஸ் எதுனாலும் இது எடுத்து அது எவ்வளோ லென்த் ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் லென்த்து. ஸோ லென்த்னா என்ன, நீங்க எழுதியிருக்க டெக்ஸ்டோ நம்பரோ எவ்வளோ லென்த்துக்கு இருக்கு, எத்தனை கேரக்டர் அதுல இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி சொல்றது தான் லென்த். ஓகேங்களா. அடுத்தது சப்ஸ்டியூட். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட்னா என்ன, ஒண்ணுக்கு பதில் இன்னொன்னு பண்றது. ஓகேங்களா. ஒரு வேர்டோ ஒரு நம்பரோ ஒரு ஏதோ ஒரு பதில இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ பாருங்க இங்க பேட்டுன்னு இருக்கு. ஸோ நான் இந்த பேட்ல ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துட்டு அந்த வேர்டுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சப்ஸ்டியூட்டுக்கு வேற ஒரு வேர்டு வைக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒன்று. ஸோ ஈக்குவல்
சப்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் கொடுத்தோன்னு என்ன கேட்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட்காக யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு கமா அடுத்து என்ன கேட்குது? ஓல்டு டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல நீங்கள் எந்த வேர்டை மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த லெட்டரை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த பிஏ மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எழுதிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்த ஒரு ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணும் போதும் நம்ம ஏதாவது ஒரு லெட்டரை அங்கே ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ரிசல்ட் ஃபார்முலா பண்ணும் போது சொல்லியிருக்கேன், பாஸா ஃபெயிலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்டோ வேர்டோ யூஸ் பண்ணும்போது டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும்னு நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இங்க நம்ம பீன்னு யூஸ் பண்றதுனால இங்க நம்ம அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பி வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கோ, இங்க என்ன பி இருக்கு? கேபிட்டல் பி. நாமளும் சேம் கேபிட்டல் பி தான் தரணும். ஏன்னா இந்த வேர்டுக்கு பதில் தானே இந்த கேரக்டர் பதில் தானே நம்ம வேற ஒண்ணு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதனால இங்க எப்படி இருக்கோ அதே தான் நம்மளும் இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து கமால நியூ டெக்ஸ்ட். ஸோ இந்த பிக்கு பதில் நீங்க எதை நியூவா கொடுக்க விரும்புறீங்களோ அது இங்க கொடுக்கலாம். அதுவும் டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கணும். ஓகேங்களா? நான் பிக்கு பதில் சி கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தோன்னே பாருங்க பேட்ன்றது கேட்டா மாறிச்சு. ஏன்னா நம்ம பிக்கு பதில் சி கொடுத்தோம். ஸோ இதுதான் சப்ஸ்டியூட். இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. சப்ஸ்டியூட்னா ஒரு கேரக்டருக்கு பதில் ஒரு வேர்ட்ல ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட்ல பின்றதுக்கு பதில் சின்றதை யூஸ் பண்ணோம். ஸோ நான் இன்னொரு டைம் இங்க போட்டு காமிக்கிற பாருங்க. ஈக்குவல் சப்ஸ்டியூட். ஸோ சப்ஸ்டியூட் எழுதிட்டு ஓப்பன் பிராக்கெட்ல என்ன கேட்குது? டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ல நம்ம எந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் கமா ஓல்டு டெக்ஸ்ட்னு கேட்கும் போது இதுல எந்த வேர்டை நீங்க வந்து சேஞ்ச் பண்றீங்களோ அந்த லெட்டரை கொடுக்கணும். ஸோ இதுல நான் பி கொடுக்குறேன். ஸோ இங்க எப்படி எழுதியிருக்காங்களோ கேபிட்டல் ஸ்மால் நீங்களும் சேம் அதே மாதிரி எழுதணும். அதே மாதிரி நீங்க ஒரு வேர்டோ இந்த மாதிரி டெக்ஸ்டோ யூஸ் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கணும். கமா அடுத்தது நியூ டெக்ஸ்ட். இந்த பிக்கு பதில் இப்ப நியூவா என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவா மாறிடும். ஓகேங்களா? இப்படிதான் சப்ஸ்டியூட் கொடுக்கணும். ஸோ அடுத்தது இங்க பாருங்க. ஈக்குவல் சப்ஸ்டியூட் ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் இப்போ இங்க இருக்கிற நம்பர்ல என்ன பண்ண போறேன்னா கமா ஓல்டு டெக்ஸ்ட்ன்றது என்னன்னா இந்த ஐஃபன் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஐஃபனை நான் எடுத்துட்டு நான் வந்து எம்டியா விட போறேன். ஓகேங்களா? ஐஃபனை எடுத்துட்டு எம்டியா விட போறேன். ஸோ எம்டினா என்னன்னா இது எல்லாமே ஜாயிண்டாக எனக்கு இருக்கணும். ஐஃபன் இல்லாமல் ஜாயிண்டாக எழுதணும். ஸோ இப்போ நம்பர் எல்லாம் எழுதும் போது இது மாதிரி ஐஃபன் போட்டு எழுதுவாங்கல்ல. ஸோ அந்த ஐஃபன் இல்லாமல் நான் எழுதணும் போது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓல்டு டெக்ஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐஃபன் கொடுக்க போறேன். ஓகேங்களா? கமா நியூ டெக்ஸ்ட்ல என்ன கொடுக்க போறேன்னா எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம். ஐஃபனை தூக்கிட்டா மட்டும் போதும். அந்த இடத்துல வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னும் போது இங்க வந்து ஓப்பன் கொட்டேஷனும் டபுள் கொட்டேஷன் மட்டும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருவாங்க. இப்போ என்டர் கொடுங்க பாருங்க. ஐஃபன் எடுத்துட்டு வேற எதுவும் ஆட் ஆகல. அப்படி இப்படி நம்பர் மட்டும் ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு தான் அந்த டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது இங்க ஈக்குவல் ஸோ சப்ஸ்டியூட் இந்த டெக்ஸ்ட் கமா இப்போ ஓல்டு டெக்ஸ்ட்ல அதே சேம் ஐஃபன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஐஃபன் கமா. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா ஐஃபனுக்கு பதில் 2 ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஓப்பன் கொட்டேஷன் நியூ டெக்ஸ்ட்டுக்கு ஓப்பன் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பேஸ் அடிங்க. அடிச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. அதாவது 2 ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வேணும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு பாருங்க டிஃப்ரென்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கா?
பாருங்க, நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பேஸ் வந்து தள்ளி இருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குமே இந்த டெக்ஸ்ட்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அதுக்கு பதில் நம்ம ஸ்பேஸ் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் சப்ஸ்டியூட். சப்ஸ்டியூட்னா என்ன? ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு வேர்டை மாத்தணும்னாவோ இல்லை இந்த மாதிரி ஐஃபன் இல்லை ஏதாவது ஸ்பேஸ் கொடுக்கணும்னாவோ அதுக்காக யூஸ் பண்றது தான் சப்ஸ்டியூட். அதாவது ஒரு லெட்டருக்கு பதில் இன்னொரு விஷயம் யூஸ் பண்றதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், அதுக்கு ஈக்குவல் சப்ஸ்டியூட் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் எந்த வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துடணும். அடுத்தது அதுக்கு பதில் நீங்கள் எந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது ஏபிஎஸ் வேல்யூ. ஸோ ஏபிஎஸ்னா என்னன்னா அப்சல்யூட். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் வேல்யூவை தான் ஏபிஎஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, என்னதான் நீங்க நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அப்சல்யூட் வேல்யூனாவே அது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது நீங்க நெகட்டிவ்ல கொடுத்தாலே அது கன்சிடர் வந்து பாசிட்டிவ்ல தான் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்க ஃபார்முலா எழுதுறேன். ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஓப்பன் பிராக்கெட், இப்போ என்ன கேட்குது நம்பர். ஸோ இந்த நம்பர் கொடுக்குறேன், தென் க்ளோஸ் பிராக்கெட் என்டர். பாருங்க அதே நம்பர். ஸோ பாசிட்டிவ்ல இருந்தாலும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கும். இப்போ இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஈக்குவல் ஏபிஎஸ் ஓப்பன் பிராக்கெட் நம்பர், இந்த நம்பர். இப்போ பாருங்க இந்த நம்பர் நெகட்டிவ்ல இருக்கு. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. பாருங்க பாசிட்டிவ்ல எடுத்துக்கிச்சு. நீங்க நெகட்டிவ்ல இருந்தாலும் பாசிட்டிவ்ல எடுத்துக்கும், பாசிட்டிவ்ல இருந்தாலும் பாசிட்டிவ்ல எழுதிக்கும். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னாவே ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே இங்க ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை ஆகும். பாருங்க -4 + 4 ஆயிடுச்சு. 019 பாசிட்டிவ் நம்பர். ஸோ இப்போ பாருங்க வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்காக யூஸ் ஆகதான் ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்றேன். அப்சல்யூட் வேல்யூன்னா என்னன்னா நெகட்டிவ் இன்டிஜரை கூட பாசிட்டிவா கன்சிடர் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நீங்க ஈக்குவல் டு ஏபிஎஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த நம்பரை மாற்றணுன்றீங்களோ அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்தாலும் அது பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏபிஎஸ் வேல்யூ. ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன நடத்தினோ அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஏ கவுண்ட் பிளாங்க்னு பார்த்தோம். ஸோ கவுண்ட்னா என்ன அர்த்தம்? இருக்கிற நம்பர் கொடுத்துருக்கிற டேட்டாவில் நம்பரை மட்டும் கவுண்ட் பண்றது கவுண்ட். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் கவுண்ட் எந்த செல்லுலேருந்து எந்த செல் அந்த செல்லை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க நம்பர் செல்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது கவுண்ட் ஏன்னா கவுண்ட் ஆல் அர்த்தம். அப்படின்னா என்னன்னா நம்பர் டெக்ஸ்ட் சிம்பிள் இந்த மாதிரி அந்த செல்லில் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கால்குலேட் பண்ணிக்குவோம் எத்தனை செல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. அடுத்து கவுண்ட் பிளாங்க்னா ஒன்லி ஃபார் எம்டி செல்ஸ், பிளாங்க் செல்ஸ் மட்டும் கவுண்ட்ல எடுத்துக்கோ. இதுதான் கவுண்ட் ஏ கவுண்ட் பிளாங்க் கவுண்ட். ஓகேங்களா? அடுத்தது லெஃப்ட் ரைட் மிடில் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் நம்பர் எது கொடுத்துருந்தாலும் ரைட் கொடுத்துட்டு அதில் எனக்கு இத்தனை கேரக்டர் மட்டும் விசிபிள் ஆகும்னு கொடுத்தா அது மட்டும் விசிபிள் ஆகும். அதனோட ஃபார்முலா ஈக்குவல் ரைட் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் எத்தனை கேரக்டர் விசிபிள் ஆகணுமோ அத்தனை கேரக்டர் நம்பர் எழுதிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது விசிபிள் ஆகும். ஸோ இங்கே பாருங்க நான் 4ன்னு எழுதியிருக்கனால ரைட்லேருந்து எனக்கு 4 லெட்டர் மட்டும் விசிபிள் ஆகுது. ஸோ லெஃப்ட்டும் அதே மாதிரி தான். ஈக்குவல் லெஃப்ட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு 4 கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 4 லெட்டர் விசிபிள் ஆகும். அடுத்தது மிடில்னும் போது மிடில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த நம்பர் எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 2வது லெட்டர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுலேருந்து 5 கேரக்டர் தெரியணும். 1 2 3 இந்த ஸ்பேஸும் எடுத்துக்கும் 4 அடுத்தது 5 இந்த 5 கேரக்டரும் விசிபிள் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. சேம் இதே தான் இங்கே நம்பர்லையும். ஓகேங்களா? அடுத்தது அப்பர் லோயர் ப்ராப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர். இதுக்கு ஈக்குவல் டு அப்பர்னு கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே அப்பர் கேஸில் வந்துடும்.
லோயர் கேஸ்னா ஈக்குவல் லோயர்னு கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் லோயர் கேஸ்ல காமிக்கணுமோ அதை அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே லோயர் கேஸ்ல வந்துடும். அடுத்து ப்ராப்பர் கேஸ்னா சென்டென்ஸ் கேஸ். ஓகேங்களா? அடுத்தது ட்ரிம்னா என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணி ஈவனாக கொடுக்கறதுக்கு பேர் தான் ட்ரிம். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து சென்டரில் இருக்கனால சேம் சென்டரில் வந்துச்சு. இது லெஃப்டில் இருக்குது, இது ரைட்டில் இருக்குது, இது லெஃப்டில் இருக்குது. ஸோ எல்லாமே ஈவனாக நமக்கு சென்டரில் கொண்டு வந்துருச்சு. ஸோ இதனோட ஃபார்முலா ட்ரிம் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்தது லென்த்து. ஸோ லென்த்னா என்ன சொன்னேன், நீங்கள் கொடுத்துருக்க டெக்ஸ்டில் நம்பரில் சிம்பிள்ஸில் ஸோ இது எல்லாத்துலேயும் அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ கேரக்டர் இருக்குன்றத கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ லென்த்தில் ஈக்குவல் லென்த் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அது எத்தனை கேரக்டர் இருக்கோ அது உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுதான் லென்த் ஃபார்முலா. அடுத்தது சப்ஸ்டியூட். ஸோ சப்ஸ்டியூட்னும் போது ஒரு லெட்டர் பதிலாக இன்னொரு லெட்டரை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் எந்த வேர்டை மாற்றணுமோ அந்த வேர்டை டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துட்டு கமா அதுக்கு பதில் எந்த வேர்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு பதில் இந்த வேர்டு மாறிடும். ஓகேங்களா? சேம் இது நம்பருக்கும் தான். இங்கே இருக்கிற மைனஸ் ஐஃபனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எதுவுமே இல்லாமல் வேணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்பேஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்ஸ்டியூட். அடுத்தது ஏபிஎஸ். ஏபிஎஸ்னா அப்சல்யூட் வேல்யூ. அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க 2னா 2 -2னும் போது 2 கொடுத்துச்சு. ஏன்னா நெகட்டிவ் நம்பரையும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு ஏபிஎஸ், அந்த டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ்லேயே உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி இருக்கிற கால்குலேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.